ஹலோ ஃபோக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றினா முடி லைட்டாக ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ். ஸோ ஹேர் மயிர் இதுதான் இன்னைக்கான வீடியோ. நமக்குலாம் எவ்வளோ முக்கியம் இல்லை இந்த ஹேரு. இவ்வளோ முக்கியமான இந்த ஹேரை நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் விட்டால் ஸோ இந்த நிலமை தான் உங்களுக்கு வரும். சீரியஸாக சொல்கிறேன், பிரேக்கப் கூட ஓவர் கம் பண்ணிட்டேன். பட் இந்த ஹேர் லாஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னிலேருந்து டிப்ரெஷன் தான் ஒரே. நம்மளோட லைஃப்பில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறது நம்ம ஹேருக்கு ப்ராப்பரான நம்ம ட்ரீட்மெண்ட்டு அந்த கேரிங் நம்ம பார்த்துக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஹேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேர் எதன் மூலிமா க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கெரட்டின்ற ஒரு ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் தான் ஃபுல்லாகவே. ஸோ அதுதான் அந்த ஹேராக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஹேர் வந்து ஃபாலிக்கிள் இருக்கும். ஃபாலிக்கிள் வந்து ஒரு ரூட் மாரி இருக்கும். நம்மளோட எபிடர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்கின்னோட இந்த அப்பர் லேயர். ஓகேங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக ஹேர் இருக்கும். ஆனால் மண்டையில் ஹேர் கொட்டிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த மேல் லேயர் இருக்கிறதுல இதுதான் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எபிடெர்மிஸ்க்குள்ளே அந்த ஃபாலிக்கல்லாம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஹேர் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஹேரோட ரூட்ஸுமே ஃபாலிக்கிள்ஸால மேட் ஆனது தான். ஸோ இந்த ஃபாலிக்கிள்ஸை வந்து ஸ்டிமுலேட் தான் பண்ணணும். இந்த ஃபாலிக்கிள்ஸை வந்து அதாவது இப்போ ரூட் இருக்குதுல்ல, பிளான்ட்ஸுக்கெல்லாம் ரூட் இருக்குல்ல. ஸோ பிளான்ட்ஸ் நல்லா வளர்கிறதுக்கு அதுக்கு வந்து தண்ணி நிறைய ஊற்றுவாங்க. அதேமாரி தான் நம்மளோட ஹேர் நல்லா வளர்கிறதுக்கு நம்ம வந்து இன்டேக்காகவும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். அவுட்டாகவும் நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹேரோட ரூட்டை மெயின்டெயின் பண்ணுறது, ஒரு ஹேரோட டென்சிட்டியை மெயின்டெயின் பண்ணுறது, அதோட கலர்ஸை மெயின்டெயின் பண்ணுறது, தென் ஹேர்ஸு எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த ஸ்கின்னை மெயின்டெயின் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஹெல்த்தியான ஹேர் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த ஹேரோட ஃபேஸஸ் பற்றி பார்ப்போம். ஃபேஸஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸ்டேஜஸ்ஸு. ஸோ அந்த ஹேருக்கு வந்து மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஆனஜன், கேட்டஜன் அண்ட் டீலோஜன். ஸோ ஆனஜன்ற ஃபேஸில் தான் ஹேர் வந்து க்ரோத் ஆகும். அதாவது நியூவாக க்ரோத் ஆகும்ல. ஸோ அந்த க்ரோத்னஸ் வந்து ஆனஜன்ற ஃபேஸில், கேட்டஜன்ற ஃபேஸில் வந்து அந்த நம்ம க்ரோ ஆகும்ல. ஸோ அந்த க்ரோ ஆகிற ஹேர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் க்ரோவும் ஆகாது, அது ஷெட்டிங்கும் ஆகாது. ஷெட்டிங்னா முடி கொட்டவும் செய்யாது. அதுதான் கேட்டஜன் ஃபேஸ். தென் லாஸ்ட்டாக டீலோஜன் ஃபேஸ். டீலோஜன் ஃபேஸில் என்ன ஆகும்னா, ஸோ டீலோஜன் ஃபேஸில் தான் நம்மளுக்கு வந்து ஹேர்லாம் லாஸஸ் ஆகும். ஸோ ஆன் அன் ஆவரேஜாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 ஹேர்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. நீங்கள் வந்து உடனே பயந்துட தேவையில்ல. நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போதும் சரி, டவல் வச்சு துவட்டும் போதும், இல்லை ஹேர் லைட்டாக இப்படி வாரும்போதும் நிறைய ஹேர் எனக்கு கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்படவே தேவையில்ல. ஹேர் ஹேர் ஃபாலுக்கு முக்கியமான ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸும் தான். ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டில் தானே அது ஹீட்லாம் போய் சேவ் ஆகும். அதனால் உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக தான் செய்யும், ஹெட்டில் ஹீட் இருந்தாலும். ஹேரை பற்றின இந்த ஓவர்வியூ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? கண்டிப்பாக கிடையாது. ஹேரை நம்ம எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கணும். ஹேர் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கெரட்டின் நான் சொன்னேன்ல, கெரட்டின் அது ஒரு ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸாகவும் கன்சியூம் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ஸாக கன்சியூம் பண்ணுறத விட எங்கள் நேச்சுரல் ஃபுட்ஸாக, அதாவது எக்கில் இருக்குது. தென் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குல்ல, சால்மன் இது தமிழில் மத்தி மீன்னு சொல்லுவாங்க. ஸோ அது தென் நெக்ஸ்ட்டு இந்த கிரவுண்ட் நட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸு அதெல்லாம் நிறைய இருக்குது. சூப்பர் மார்க்கெட்லேயே இதெல்லாம் உங்களுக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அதேமாரி நம்மளுக்கு வந்து பிளட் சப்ளையும் நிறைய இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு பிளட் இருக்கணும். அனீமிக்காக இருக்கக்கூடாது. பிளட் இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து பிளட் ரிலேட்டட் ஃபுட்ஸ், அதாவது பிளட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபுட்ஸ், இந்த மாதுளப்பழம், தென் பிளாக் கிரேப்ஸ் இருக்குதுல்ல, ட்ரை பிளாக் கிரேப்ஸு அது வாங்கி சாப்பிடுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மெலன் இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பிளட் வந்து பியூரிஃபைடாக இருக்கும். நான் கெரட்டின்னு சொன்னதுனால உடனே கெரட்டின் ரிலேட்டட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் Amazon, Flipkartலாம் சர்ச் பண்ணியிருக்காதீங்க. அதெல்லாம் வேஸ்ட்டான்னு எனக்கு தெரில. மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். பட் நீங்கள் அதுக்கு பதிலா இந்த நேச்சுரலாக கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸை நீங்கள் இன்டேக் பண்ணிட்டாலே போதும். எதுவாக எப்படி பார்த்தாலுமே ஆன் அன் ஆவரேஜ் 2மே சேமாக தான் இருக்கும். நீங்கள் கெரட்டின் சப்ளிமெண்ட்ஸ் கன்சியூம் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும். ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் நீங்கள் எக்ஸு அந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சேமாக தான் இருக்கும். சிமிலராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ். அவ்வளோ ஒன்றும் பெருசான ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் கிடைக்காது. ஹேர் ஃபால் உங்களுக்கு ரொம்ப ஆகிட்டு இருக்குது. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 முடி அந்த மாதிரிலாம் கொட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது நம்ம யாரும் கவுண்ட்லாம் பண்ணியிருக்க போறதில்ல. பட் ஒரு ஆவரேஜாக தெரியும்ல. ஆவரேஜாக நம்மளுக்கு இவ்வளோ கொட்டுது. அது இல்லாமல் ஒரு நிறைய கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஹேர் ஃபால்க்கான ரீசன்ஸ். ஹேர் ஃபால்க்கான ரீசன்ஸ் எது எதெல்லாம் ரீசனா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட்டு வந்து மேல் நியூட்ரிஷன். ஸோ மேல் நியூட்ரிஷன் வந்து நீங்க சரியான ஃபுட் வந்து எடுத்துக்காததுனாலயும் இருக்கும். தென் வந்து சடன் வெயிட் லாஸ். ஓகேங்களா? சடன் வெயிட் லாஸ்ன்றது எதனால ஆகும்னா, இந்த சம் வைரல் ஃபீவர் அந்த மாரிலாம் வரும்ல. ஸோ அந்த மாரி உள்ள பேஷண்ட்ஸ்க்குலாம் சடனா வந்து ஒரு என்ன சொல்றது? டிராஸ்டிக்கா ஒரு வெயிட் லாஸ் மாரி ஆகும். ஸோ அந்த மாரி ஆனா கூட ஹேர் வந்து ஷெட்டிங் ஃபேஸ் அதாவது டீலோஜன் ஃபேஸ் வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 2, 3 மந்த்ஸ் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து அந்த சிம்ப்டமே தெரியும். ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருக்கிறது. அது எதனாலயும் கிடையாது. அந்த ஃபீவர் வந்ததுனால அந்த ரீசனா கூட இருக்கலாம். மேபி. ஓகேங்களா? கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம். ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் ரீசன் என்ன தெரியுங்களா? ஜெனடிக்ஸ். மிச்சம் இருக்கிற ரீசன்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பட் இந்த ரீசன மட்டும் நம்மளால ஒத்துக்கவே முடியாது. நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு வந்து இந்த மாரி ஹேர் ஃபால் ஆகுது. அ அந்த ஹேர் ஃபாலுக்கு நான் ரீசன் கிடையாது. என்னோட ஆன்செஸ்டர்ஸ் ரீசன். என்னோட ஃபேமிலி ஃபேமிலி சைடு ரீசன். ஸோ இந்த சைடு ப்ளேமோ பண்ண முடியாது நம்மளால, நம்ம ஃபேமிலிக்குள்ள. இந்த மாரி ஜெனடிக்கலான ஹேர் லாஸ் வர்றதுக்கெல்லாம் நம்பளால இந்த மாரி நார்மலா இந்த கெரட்டின் சப்ளிமெண்ட்ஸு, புரோட்டீன் அதிகமா எடுக்கிறது, மேல் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரீசனும் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு இந்த மினாக்சிடில், ஃபினிஸ்டரைடு அப்படின்ற ட்ரக்ஸ்லாம் இருக்குதுல்ல. டாபிக்கல் ட்ரக்ஸு, தென் ஓரல் ட்ரக்ஸ் அதெல்லாம் இருக்குதுல்ல. அதெல்லாம் கண்டிப்பா டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷனோட தான் வாங்கி நீங்க போடணும். ஈவன் மினாக்சிடில் 2% கூட நார்மல் மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்குது. பட் அது வந்து வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்றதா இருந்தா கூட மேபி 2% ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நீங்க வந்து பேட்ச் டெஸ்ட் எடுக்கணும். பேட்ச் டெஸ்ட்டுனா ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களோட எபிடெர்மிஸ் நான் சொன்னேன்ல, ஸ்கின்னோட அப்பர் லேயர். ஸோ இதில வந்து நார்மலா நீங்க ஸ்கேல்ப்ல தேய்க்காம, ஜஸ்ட் உங்களோட கை பாம்ல இந்த ரீஜன்ல வேணாம். இந்த ரீஜன்ல வந்து ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து மினாக்ஸில் விட்டுருங்க. வாங்கிட்டு விட்டதுக்கப்புறம் அங்க வந்து எதனா இச்சிங் ஆகுதா? ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அத அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அத அப்படியே விடும்போது, அந்த பிளேஸ்ல வந்து எதனா இச்சிங் ஆகுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத வந்து பாருங்க. இச்சிங் ஆகுதா? அப்படி இல்லனா ரெட்னஸ் எதனா வருதா? அப்படின்னா ஸ்கின் வந்து ஒரு மாரி டேமேஜ் ஆகுற மாரி இருக்குதா? ஸ்கின் டேமேஜ் ஆகுற மாரி இருந்தாலே ஒரு மாரி இரிட்டேட் ஆகும்ல. ஸோ அதுதான் பேட்ச் டெஸ்ட். பார்த்துட்டு மட்டும் ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சென்சிட்டிவான ஸ்கின்லாம் கண்டிப்பா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி யூஸ் பண்ண விட மாட்டாங்க டாக்டர்ஸே. வேற ஃபார்ம் ஆஃப் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கலாம். மேபி ஓரல் ஃபார்ம் ஆஃப் மினாக்சிடில், ஃபினஸ்ட்ரைட் அந்த மாரி இருக்கலாம். பட் இந்த மாரி டாபிக்கலாவும் சரி, ஓரலாவும் சரி, எது எடுத்துக்கிறதா இருந்தாலும் நீங்க வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இஸ் மேண்டேட்டரி. ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த 2 ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்ல. மேபி ஃபியூச்சர்ல மேபி இப்பயே கூட இருக்கலாம். ஜெனடிக்கலா அந்த ஹேர் லாஸஸ் நடக்கிறவங்களுக்கு இந்த மாரி ட்ரீட்மெண்ட்ஸ் மேபி 2 தாண்டி வேற எதனா கூட இருக்கலாம். எனக்கு தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த 2 ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. 3 வந்து அதாவது நான் 3ன்னு சொல்லாம எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சொல்றேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல வந்து இப்ப யாருக்கு தான் இல்ல ஸ்ட்ரெஸ்ஸு? எல்லாருக்குமே இருக்குது. சின்ன ஒரு பையன ஒரு 4த் ஸ்டாண்டர்ட் பையன கூப்பிட்டு கேட்டா கூட, "என்னடா தம்பி ஜாலியா இருக்க போல." அட போடா நானே ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன்றான். அவன் வாயில வருது ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை. ஸோ யாருக்கு தான் இப்ப ஸ்ட்ரெஸ் இல்ல? அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தான் முடி கொட்டுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ப வந்து நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். அதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. ஹெட் மசாஜர் இருக்கு. ஹெட் மசாஜர் வந்து நம்ம பை பண்ணி நம்ம ஓரளவுக்கு எப்பலாம் ஒரு மாரி ரொம்ப டென்ஷனா இருக்குதோ, அப்போ வந்து ஜஸ்ட் காமா நீங்க ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, நீங்க ஹெட் மசாஜ் வந்து பண்ணலாம். ஸோ ஹெட் மசாஜ் இருக்கு. தென் வந்து வாரத்துக்கு 1 நாளாச்சும் நீங்க ஆயில் அப்ளை பண்ணி, உங்களோட ஹெட்ட ஓரளவுக்கு மெல்லமா மசாஜ் பண்ணா போதும். ஏன்னா, ரொம்ப போட்டு பரபரன்னு தேய்க்கக்கூடாது. ஸோ நான் இந்த ஃபாலிகல்ஸ் இருக்குல்ல, ஃபாலிக்கிள் வந்து ஸ்டிமுலேட் தான் ஆகணும். டேமேஜ் ஆயிடக்கூடாது. ஃபாலிக்கிள் டேமேஜ் மட்டும் ஆகிடுச்சுன்னா, அந்த இடத்துல வந்து ஹேர் ஃபாலே நடக்காது அதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ ஹேர் ஃபால் அந்த ஃபாலிக்கிள வந்து ஸ்டிமுலேட் பண்ற மாரி ஒரு லைட்டான ஒரு மசாஜ் தான். அதுவும் சர்க்குலர் மோஷன்ல உங்க ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணாலே போதும். ஆயில் அப்ளை பண்றதா இருந்தா. ஆயில்ல வந்து நெறைய ஆயில்ஸ் இருக்குது. எந்த ஆயில் போடலான்னா, பெஸ்ட்டு வந்து இந்த இந்த செக்கு கோகனட் ஆயில்லாம் வரும். உங்க வீட்டாண்டயே நிறைய இடத்துல கிடைக்கும். வேற எதனா ஆல்டர்னேட்டிவ் ஆயில் வேணும்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் தேய்ச்சு கூட குளிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நம்ம பாடி ஃபுல்லாவே தேய்ச்சு கூட குளிக்கலாம். பாடி ஃபுல்லாவே ஹீட் அடிச்சுரும். ஸோ நல்லெண்ணெயும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் உங்களுக்கு வந்து கோகனட் ஆயில் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியமான ரீசனே என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளோட மொபைல்ஸ்ல வந்து நம்ம நிறைய கன்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கிறோம்ல. இதுவே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான்.
எதனால இந்த விஷயமே நான் ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கும்னு சொல்றேன்னா, நம்ம வந்து கன்டென்ட்ஸ் வந்து பார்க்குறோம்ல. நம்ம சோஷியல் மீடியால பார்க்குற கன்டென்ட்ஸில மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து அவங்கள ஒரு ரிச் பீப்பிள் மாரி தான் அவங்க இமிட்டேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க கேமராக்கு முன்னாடி. ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்குற நம்ம வந்து நம்ம தான் புவர் லைஃப்ப வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறோமோ, மத்த எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்காங்க. லைஃப்ல வந்து பயங்கரமா செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம மட்டும் தான் இப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஹிட் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க என்னதான் கான்ஷியஸான மைண்ட்ல வந்து நீங்க வேற ஒரு ஒர்க்க பார்த்துருந்தாலும், கான்ஷியஸ் மைண்ட்ல ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸ வந்து புட் பண்ணிட்டீங்கன்னா, அதுலேருந்து எடுக்கிறது கஷ்டம். அதனால தான் சொல்றேன் ரொம்ப ஓவர் கன்டென்ட்ஸ் அதாவது மிக்ஸ்டு டைப் ஆஃப் கன்டென்ட்ஸு. ஸோ ஒரு ஒரு வாட்டி ஒரு காமெடி ஷோ பார்க்குது. நெக்ஸ்ட் வாட்டி ஒரு வேற எதனா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அந்த மாரி பார்க்குது. நெக்ஸ்ட் வாட்டி இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்றது. நெக்ஸ்ட் வாட்டி நான் இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்றதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லல. ரைட்டு தான். பட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பிரயோஜனமா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு வாட்டி உங்களயே கேட்டுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸ தாண்டின இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுதான் மேல் நியூட்ரிஷன். மேல் நியூட்ரிஷன்னா நம்மளோட பாடிக்கு அதாவது பாடிக்கு தேவையான ஆ எல்லா ஃபுட்ஸ் அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். பட் ஹேருக்கு தேவையான ஃபுட்ஸ் வந்து நம்ம எதுவுமே எடுத்துக்கலனாலும், ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமா தான் ஆகும். அந்த டீலோஜன் ஃபேஸ்ல ஒரு ஹேர் நார்மலா ஃபால் ஆகுதுன்னா, இது வந்து என்ன பண்ணும் ஒரு 300 ஹேர், 400 ஹேர், 500 ஹேர் ஃபால் ஆச்சுன்னு வைங்களேன். உங்களுக்கே ஒரு பயம் வரும். ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா 500 வந்து ஒரு 700, 800 அப்படின்னு தாண்டிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் சொல்றேன். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்ஸ வந்து நீங்க கன்சியூம் பண்ணணும். முக்கியமா நான் எக்லாம் சொன்னேன்ல. ஸோ இதெல்லாம் நெறைய எடுத்துக்கோங்க. நீங்க நான்வெஜ் இருந்தீங்கன்னா, நீங்க லிவர் எடுத்துக்கலாம். ஸோ கல்லீரல்ன்னு சொல்லுவாங்க. கல்லீரல், லிவர் எடுத்துக்கலாம். இது வந்து அயர்ன் டெஃபிஷியன்சிக்கு நெனைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் லிவர் வந்து நெறைய சாப்பிட சொல்லுவாங்க. இந்த ஹேர் ஃபால்ஸ்க்குலாம். நீங்க ஒரு வேள வெஜிடேரியனா இருந்தா, நீங்க வந்து சீட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். வெஜிடேரியனுக்கு வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்குது. ஆ நார்மலா வந்து நான் வெஜிடேரியன்ஸுக்கு தான் நெறைய வெரைட்டீஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் வெஜிடேரியன்ஸுக்கு வந்து ஹேர் ஃபால வந்து ஸ்டாப் பண்றதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் என்ன பண்ணும்னா, நம்ம அந்த டிஎஸ்டி பிளாக்கர்ன்னு சொல்லுவாங்க. டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டரோன். ஸோ அந்த பிளாக் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிடும். சியா சீட்ஸ் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குல்ல. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸ வந்து சியா சீட்ஸ் வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். தென் சன்ஃப்ளவர் சீட்ஸு நெறைய சீட்ஸ் இருக்குது. பம்ப்கின் சீட்ஸு. ஸோ எக்கச்சக்கமான வெஜி அதாவது வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான வெரைட்டீஸ் இருக்கு. பாடி இன்டேக் வந்து என்னென்னலாம் கொடுக்கணும், என்னென்னலாம் ஹேர் குரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். நம்ம அதே மாதிரி நம்மளோட ஹேர் அதாவது டாபிக்கலாவும் நம்ம என்னென்னலாம் அப்ளை பண்ணலாம். அதாவது நேச்சுரல் வே இந்த நேச்சுரல் வேல தான் நான் சொல்வேன். எந்தவித ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே தேவையில்ல. நேச்சுரல் வேலயே நான் சொல்றேன். நோட் பண்ணி ஃபர்ஸ்ட் வே வந்து ரோஸ்மேரி, அதுக்கப்புறம் க்ளோவ்ஸ் அதாவது கிராம்பு சொல்லுவாங்கல்ல. நம்ம வீட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. கிராம்பு, தென் நெக்ஸ்ட் வந்து ஹைபிஸ்கஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலான என்ன சொல்றது, இந்த நாட்டு மருந்து கடைங்கள்லாம் இருக்குதுல்ல, அங்கேயே கேட்டா கூட கிடைக்குது இப்பலாம். ஸோ அத பத்தின அவேர்னஸ் அதிகமாயிடுச்சுல. ஸோ அதனால மார்க்கெட்டுக்கும் ரோஸ்மேரி லீவ்ஸ்லாம் வந்துருச்சு. நீங்க வந்து அங்கேயே கூட பை பண்ணிக்கலாம். Amazon அந்த மாதிரிலாம் பை பண்ணா கொஞ்சம் காஸ்ட் வந்து ஹையா இருக்கும். பட் நீங்க இங்க பக்கத்துல கிடைச்சா இங்க கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா Amazonல கூட உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். ஸோ ரோஸ்மேரி, அதுக்கப்புறம் கிராம்பு, குளோவ்ஸு, தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த ஹைபிஸ்கஸ். ஸோ இந்த 3த்தையும் என்ன பண்ணணும்னா, ஒரு பவுல்ல எடுத்துக்கணும். அதில வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும், அதாவது ஒரு ஸ்பூன் இல்லன்னா, ஒரு வா 3/4 ஸ்பூன் வந்து ரோஸ்மேரி எடுத்துக்கோங்க. ரோஸ்மேரி எடுத்துட்டு அந்த தண்ணீல ஆட் பண்ணிட்டு, நீங்க லைட்டா ஃப்ளேம் பத்த வச்சு, நீங்க வந்து லைட்டா ஒரு பாயில் பண்ண விடுங்க. லைட்டா பாயில் ஸ்டேஜ் அதாவது பாயில் ஆகக்கூடாது. பாயில் ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி லைட்டா அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்ல. ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி மேல ஆவிலாம் வரும்ல. அந்த நேரத்தில வந்து நீங்க அந்த கிராம்பு போடுங்க. ஸோ அந்த கிராம்பு போட்டு, தென் அந்த ஹைபிஸ்கஸ் வந்து பவுடர் ஃபார்ம்ல நீங்க வாங்கிக்கோங்க. பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற ஹைபிஸ்கஸ் வந்து நீங்க அந்த தண்ணீல மிக்ஸ் பண்றீங்க. ஸோ அது வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆகி வந்து கொஞ்சம் அது அந்த தண்ணி வத்தணும். அந்த தண்ணி வந்து வத்தணும். நீங்க அதாவது இந்த அளவுக்கு இந்த பாயில்ல வந்து இந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தியிருக்கீங்க. நீங்க பாயில் பண்றதுக்கு முன்னாடினா, அத வத்தி வத்தி இந்த லெவலுக்கு அதாவது இங்க இருந்தது இந்த லெவலுக்கு வரணும். ஸோ உங்களுக்கு அந்த தண்ணியே பார்க்கறதுக்கு ரெட்னஸா மாறிடும். நம்ம நார்மலா ரோஸ்மேரி லீவ்ஸ் போட்டாலே ஓரளவுக்கு வந்து ஒரு பிங்கிஷான கலர்ல வரும். பிங்க்கும், ரெட்டும் கலந்தா மாரி ஒரு கலர்ல வரும். ஹைபிஸ்கஸ் பவுடர் போட்டப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ரெட்டிஷா வரும். ஸோ அந்த தண்ணி வந்து நீங்க ஒரு 1 ஹவருக்கு வந்து அப்படியே வச்சுருங்க. மூடி வச்சுருங்க.
1 ஹவர்க்காச்சும் வச்சுருங்க. 1 ஹவர் கழிச்சு, நீங்க இது வந்து நைட்ல அப்ளை பண்ணுங்க. நைட்ல அப்ளை பண்ணா தான் எஃபிஷியன்ட்டா இருக்கும். நைட்ல வந்து அத அப்ளை பண்ணிட்டு, முக்கியமான திங் அத அப்ளை பண்ணிட்டு உடனே நீங்க காய வச்சுடணும். வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளேயாச்சும் நீங்க காய வச்சுடணும். ஓகேங்களா? இப்போ வந்து சொல்றேன். இது வந்து நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பிரிங்கராஜ்ன்னு சொல்லுவாங்க. பிரிங்கராஜ் நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா இந்த பேர? பிரிங்கராஜ்னா வெள்ள கரிசலாங்கண்ணி. நீங்க கேட்டீங்கனாலே தெரியும். நெறைய பேருக்கு இந்த பேர கேட்டோனே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வெள்ள கரிசலாங்கண்ணி இந்த பிரிங்கராஜ் வந்து என்ன பண்ணும்னா, ஹேரோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ பிளட் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். ஸோ பிளட் வெசல்ஸ ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால பிளட் ஃப்ளோவும் உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் ஏரியால நல்லா சப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி பிரிங்கராஜ் வந்து ஒரு கோல்டட் ஒரு என்ன சொல்றது? உங்க நீங்க பிரிங்கராஜ் போட்டதுக்கு அப்புறமே செம்ம கோல்டா மாறிடும். ஸோ பிரிங்கராஜ் வந்து நீங்க அப்ளை பண்றதா இருந்தா, இந்த வின்டர் சீசன் அந்த மாரி ரெய்னி சீசன்லாம் இருக்குதுல்ல, வின்டர்ன்னு சொல்றேன். ரெய்னி சீசன்ல வந்து நீங்க அப்ளை பண்றது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்க சம்மர் சீசன்ல தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவர்லயே வந்து நீங்க ஹேர வாஷ் பண்ருங்க. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் இந்த பிரிங்கராஜ் வந்து உங்களுக்கு நார்மலா உங்க வீட்டாண்டயே இருந்துச்சுன்னு வைங்களேன், வளர்ந்துருக்கும். செடிங்கலாம் வளர்ந்துருக்கும். ஸோ அந்த பிரிங்கராஜ் வந்து நான் வீடியோ ப்ளே பண்றேன். இதுதான் பிரிங்கராஜ். ஸோ இந்த பிரிங்கராஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அது நீங்க வந்து அரைச்சு பார்க்கும்போது, அது ஃபுல்லாவே ஒரு மாரி ரொம்ப டார்க் கிரீனா மாறிடும். அதாவது ஒரு பிளாக்கிஷ்ஷா இருக்காது. பட் ரொம்ப டார்க் கிரீனா மாறிடும். அத ஹேர்ல அப்ளை பண்றதுனால, உங்களுக்கு வந்து இந்த ஹேர் கிரேனஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாரி முடிலாம் உங்களுக்கு வந்து நல்லா பிளாக்கிஷ்ஷா ஆகும். இந்த பிரிங்கராஜ் வந்து நீங்க போட்டு ட்ரை பண்றதுனால. ஸோ இந்த 2 ஹேர் பேக்ஸ வந்து ட்ரை பண்ணுங்க. தென் நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. சால்மன் முக்கியமா சால்மன் மத்தி மீன ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வெஜிடேரியனா இருந்தா. வெஜிடேரியன்ஸா இருந்தா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, தென் இந்த ரோஸ்பெரி ஹேர் பேக்லாம் ஸ்கிப் பண்றாதீங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸு ஸோ இந்த 2மே செம்ம ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு ஃபுட்ஸு. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்க ஹேர் லாஸ வந்து பிரிவென்ட் பண்ணுங்க. ஹேப்பி லைஃப். தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சவங்களுக்கு, நான் இந்த வீடியோ த்ரூ அவுட் ஃபுல்லா நான் என்னென்னலாம் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நான் சொல்லிருக்கனோ ஹேர் க்ரோத்துக்கு, இது எல்லாமே நான் வந்து செப்பரேட்டா அதாவது வெஜிடேரியன்ஸ்க்கு செப்பரேட்டா, நான் வெஜிடேரியன்ஸ்க்கு செப்பரேட்டா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து Amazon லிங்க்காவும் குடுத்துருக்கேன். Flipkartலயும் லிங்க் குடுத்துருக்கேன். தென் நீங்க வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடியதும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். 2த்துலயுமே. ஸோ நீங்க வந்து எங்கெங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, நீங்க இது எல்லாமே நீங்க கன்சியூம் பண்ணி உங்களோட ஹேர் குரோத்த நீங்க என்ஹான்ஸ் பண்ணலாம்.